கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கன்னா பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் அடுப்பில். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா வெந்துடும். வணக்கம் வர்ஸ், நந்திதா சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம். சிம்பிளாக ஒரு தக்காளி சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் பார்க்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் வறுத்துக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருந்தாங்க. கத்திரிக்காயில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு பிளேட் போட்டு மூடிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. பாருங்க, இவ்வளோ தண்ணி மட்டும் தெளிச்சுக்கலாம். காய் அதிலே வெந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது தக்காளி தாளிக்கணும். தக்காளி சாதம் செய்யணும்ல, அதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் சூடாகிடுச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சிடுச்சு. அதில் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு இதாக பொரிஞ்சிருச்சுங்க. அதில் கொஞ்சம் நசுக்கி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க. அதோட தக்காளி, கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் குக்கரில் வச்சு ஆற வச்சுருக்கோம். அதை இந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாதத்தோடு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க தக்காளி சாதம் செஞ்சு வச்சது, கத்திரிக்காய் வறுத்தது, ஸ்நாக்ஸ்க்கு வந்து பச்சை பயிறு அவிச்சு வச்சுருப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.